நீங்க இரவு வானத்துல பார்க்குற நட்சத்திரம் ஒரு நாள் திடீர்னு வெடிச்சு சிதறினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வெடிப்பு ஒரு நகரத்தை அல்ல, ஒரு நாட்டை அல்ல, முழு பூமியை அழிக்கக்கூடும். நாசாவுடைய சயின்டிஸ்டுகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் இந்த காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷனுடைய பேர் தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். அப்படிப்பட்ட சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் பூமிக்கு அருகில் நடந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள மனிதர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்? இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிவில் உண்மையிலே நம்ம பூமி உயிர் பிழைக்குமா பிழைக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேகர் விஷன் சேனலை இதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் தவறாமல் பாருங்கள். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சூப்பர் நோவா அப்படின்னா என்ன? நம்மளோட சூரியனை உதாரணமாக எடுத்துப்போம். நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரிய நிறை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அதோடைய மையப்பகுதி அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகி அதன் பிறகு ஒரே நொடியில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதை தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய அந்த ஆயுள் காலத்தில் அதோடைய லைஃப் சைக்கிளோடைய இறுதி கட்டத்தில் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷனோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது ஒரு முழு கேலக்சியோடைய பிரகாசத்தை விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இவ்வளோ ஏங்க, நம்ம பூமியில இருந்து ஆயிரக்கணக்கான லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் இதே மாதிரி ஒரு சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னா அந்த வெடிப்பு அப்படிங்கிறத நம்ம பூமியை சுற்றி நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய டெலஸ்கோப்புகளால் அதை தெளிவாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அதோட எக்ஸ்ப்ளோஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஆயிரக்கணக்கான லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த வெடிப்பு அப்படிங்கிறத நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிலைநிறுத்தி வச்சுருக்கக்கூடிய டெலஸ்கோப்புகளாலேயே தெளிவாக பார்க்க முடியும். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வெடிப்பு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பட் ஆயிரக்கணக்கான லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை இந்த அளவுக்கு தெளிவாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படின்னா நம்ம பூமிக்கு அருகில் இதே மாதிரியான ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் என்ன ஆகும்? சயின்டிஸ்டுகள் சொல்கிறபடி பார்த்தா நம்ம பூமியிலிருந்து ஒரு 30 to 50 ஒளியாண்டுகள் தொலைவிலேயே இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அது பூமிக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பக்கத்துலலாம் கிடையாது, சில மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வெடிக்கக்கூடிய நிகழ்வாக அவங்க சொல்லலை. 30 to 50 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிறதே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறபடி அதே மாதிரியான நிகழ்வு 50 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு செத்துருது. முதல்ல என்ன நடக்கும்? அந்த வெடிப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் பூமியை முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேசிவான காமா ரேஸ் வேவ் அப்படிங்கிறது பூமியை வந்து தாக்கும். இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது பூமியோடைய அட்மாஸ்பியரை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். பூமியோடைய அந்த ஓசோன் லேயர் வரைக்கும் அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இன்கேஸ் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது பூமியோடைய ஓசோன் லேயர் தான் இன்னைக்கு பூமியோடைய ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அந்த ஷீல்டையே அழிக்கக்கூடிய சக்தி அந்த காமா ரேஸ் வேவுக்கு இருக்குது. அதன்படி அந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதான். ஓசோன் லேயர் அழிஞ்சிருச்சு அப்படின்னா பூமிக்கு அது நல்லதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. முதல்ல சொன்ன மாதிரி பூமியோடைய கவசமாக இருக்கிறதே இந்த ஓசோன் லேயர் தான். இன்றைக்கி சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய யூவி ரேஸ் கதிர் மாதிரியான அதிகப்படியான ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த கதிர்வீச்சுகளை பூமிக்குள்ளே டைரெக்டாக உள்ளே விடாமல் தடுக்கிறதே இந்த பூமியோடைய அட்மாஸ்பியராக இருக்கக்கூடியதும் அதே நேரத்தில் இந்த ஓசோன் லேயர்கள் தான். இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது அழிஞ்சு போன அடுத்த செகண்ட் பூமிக்குள்ளே நம்ம சூரியனுடைய அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான அளவில் யூவிரஸ் மாதிரியான கதிர்கள் பூமிக்குள்ளே வந்து டைரெக்டாக வரும். இப்படி பூமியுடைய அட்மாஸ்பியர் அந்த ஓசோன் லேயர்லாம் டேமேஜ் ஆகி பூமிக்குள்ளே சூரியனுடைய அந்த யூவிரஸ் கதிர்மானியான விஷயங்கள் பூமிக்குள்ளே டைரெக்டாக வர ஆரம்பித்த சில நாட்களில் பூமியோடைய அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கே நம்ம கிளைமேட் சேஞ்சை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான விஷயம் நடக்கும் போது நம்ம பூமியோடைய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறதே மாற தொடங்கும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற காரணத்தினால கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் முதல்ல பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடலில் வாழக்கூடிய பல கோடி உயிரினங்கள் அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த மாதிரி பாதிப்படைய தொடங்கின சில நாட்களுக்கு அப்புறம் பூமியுடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய
பிளான்ட்னு சொல்லப்படக்கூடிய தாவரங்களும் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி அதுங்களும் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி கடல்வாழ் உயிரினங்களில் தொடங்கி தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய தாவர வகைகளும் பாதிப்படைய ஆரம்பிச்சுன்னா இதை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறதும் பாதிப்புக்குள்ளாகி மொத்தமாக அந்த ஃபுட் செயின் அப்படிங்கிறது உடஞ்சி போய் மிகப்பெரிய ஃபுட் செயின் கொலாப்ஸ் அப்படிங்கிறது ஆகும். இப்படி சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் காரணத்தினால பூமியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு இப்படி ஆகும்போது மனிதர்களும் இதே பூமியில் தானே நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாமையா இருக்கும்? அதுக்கான வேலைகளும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் மனிதன் முதல்ல ஃபேஸ் பண்ணுற விஷயம் ஸ்கின் கேன்சர். இப்போது நம்ம பூமியை விட்டு வாழ தகுதியுடைய கிரகமாக நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிளானட்னா செவ்வாய் கிரகம். ஆனால் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு ஏன் இப்போவுமே நம்ம உடனே போக முடியல, அங்கே போய் வாழ ஆரம்பிக்கலைன்னா அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அங்கே பிரச்சனைகள் இருக்கிற முதல் விஷயமே நம்ம செவ்வாய் கிரகத்தில் போய் தரையிறங்கி வாழ ஆரம்பித்த முதல் காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுறதே நம்ம சூரியனிலிருந்து வரக்கூடிய யூரேஸ் மாதிரியான கதிர்கள் நம்ம செவ்வாய் கிரகத்தில் டேரெக்டாக வரும். ஏன்னா பூமிக்கு அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரி ஒரு ஷீல்டு அமைப்பு மாதிரி பாதுகாக்கிற மாதிரி அங்கே எதுவும் இல்லை. அதனால் அந்த யூரேஸ் கதிர்கள் டேரெக்டாக செவ்வாய் கிரகத்துக்குள்ள வரும்போது நம்ம தோள்கள் அதனால் பாதிப்பு அடைஞ்சு ஸ்கின் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் கிரகத்தில். அப்படிங்கிறதுனால அந்த கிரகத்தில் இப்போதைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயங்களும் இல்லைங்கிறதுனால தான் தயங்கி அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம கொண்டு வந்துட்டு தான் நம்ம அங்கே போய் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ செவ்வாய் கிரகத்தில் வாழுறதுக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயமே இந்த யூஎஸ் கதிர்கள் நம்ம சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால டேஞ்சராக இருக்குது. அதே மாதிரி பூமிக்கு அருகில் ஒரு சூப்பர்னோவா வெடிச்சு அதனால் பூமியோட அட்மாஸ்பியர் டேமேஜ் ஆகி ஓசோன் லேயரும் அழிஞ்சு போச்சுன்னா சூரியனோட யூஎஸ் கதிர்கள் உள்ளே வரும்போது மனிதர்கள் ஃபேஸ் பண்ணுற முதல் விஷயமும் அந்த ரேடியேஷனோட தாக்கத்தினால ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ் மாதிரியான கதிர்களால் ஸ்கின் கேன்சர் வர்றதையும் தாண்டி ஜெனட்டிக்காக சில விஷயங்களும் மனிதர்களுடைய உடம்புல மாற்றங்களை ஏற்படுத்தும். ரெண்டாவது ஃபேஸ் பண்ணுற விஷயமா இருக்கும் பூமியில். அதை தாண்டி நிறையா ரேடியேஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஜஸ்ட் 1-2 தான். ஆனால் இதே மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்படி ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் பூமிக்கு அருகில் நடந்துச்சு அப்படின்னா. ஆனால் ஒரு கேள்வி, மனிதர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது பூமிக்கு பக்கத்தில், பட் மனிதர்கள் உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு சில சயின்டிஸ்ட் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா பூமிக்குடைய தரைப்பகுதிக்கு மேலே தான் இந்த மாதிரி ரேடியேஷனோடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் பங்கர் மாதிரியான விஷயங்களை நம்ம பில்ட் பண்ணி அதுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன் ஷீல்டு மாதிரியான ஒரு விஷயங்களை உருவாக்குறதையும் சேர்த்து டெக்னாலஜிகளை அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்வே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா சர்வே ஆகிறது சாத்தியம்தான். ஆனால் ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய மனித இனத்தையே இதனால் காப்பாற்றி உயிர் பிழைக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பூமிக்கு அருகில் ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா அது பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களையும் பூமிக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு கற்பனை தான், பட் வாய்ப்புகள் இருக்கா உண்மையிலே ரியாலிட்டி படி பார்த்தா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் சில சயின்டிஸ்ட்டுங்க தொடர்ந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கிறா கருதப்படுற நட்சத்திரங்களை தொடர்ந்து ஆய்வு பண்ணி தான் இருக்காங்க. ஸோ உண்மையிலே அப்படி சில நட்சத்திரங்கள் இருக்க தான் செய்யுது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சயின்டிஸ்ட்டுங்க வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுற அவங்க பிலீவ் பண்ணுற நட்சத்திரங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. அது வெடிச்சு சிதறினா கூட பூமிக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சேஃபான தூரத்தில் தான் அந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பூமிக்கு பக்கத்தில் எந்த ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனும் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பூமி ஒரு சேஃபான ஜோனில் தான் இருக்குது, அந்த மாதிரி டேஞ்சரஸ் ஜோனில் இல்லை. ஃபைனலாக பூமிக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அப்படின்னா அது மொத்த பூமியை அழிச்சிடாது. பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் தான் அதனால் பாதிப்படையும் பூமியை வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக மாறுமே தவிர மொத்த பூமி அழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து நம்ம ஒரு லைஃப் லெசனை கூட கற்றுக்கலாம். நம்மளோட யூனிவர்ஸ் உண்மையிலே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் அதே சேம் டைம் இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் ரொம்ப டேஞ்சரஸான நிறைய விஷயங்களும் இருக்குது. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கைங்கிறது அழகான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த அழகான வாழ்க்கைக்குள்ளே தான் இன்பம் துன்பம் கஷ்டம் அதுக்கப்புறம் எல்லா போட்டி பொறாமை எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு சூழல்களும் இருக்கத்தான் செய்யுது. அதனால் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட பூமி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கக்கூடிய இந்த டேஞ்சரஸான யூனிவர்ஸ்குள்ளே எப்பவும் பீஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கல. அதே போல் நாமும் இந்த அழகான ஆபத்தான இந்த வாழ்க்கைக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் செய்யாமல் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாமே. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் முக்கியமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க.
தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கானில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.